அவர் நமக்குள் வரும்போது நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு ஆலோசனைக்காரராய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருப்பார். நோய்களை தீர்க்கிற மருந்தாய் அவர் மாறுவார். நம்மை எதிர்த்து வருகிற சத்துருக்களை அழிக்கும் யுத்த வீரராய் அவர் நமக்கு இருப்பார். நமக்கு எல்லாமுமாய் இருப்பார். நம் அன்புக்கு ஏங்காதபடிக்கு நம்மேல் அன்பு கூறுகிற தேவனாய் அவர் இருப்பார். அவருடைய அன்பே நமக்கு போதுமானதாய் இருக்கும். நமக்கு எந்த குறையும் இருக்காது. அவர் திருப்தியாய் நம்மை பார்த்துக் கொள்கிற ஜீவ ஊற்றாய் இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது நம் மனம் திருப்தியாய் இருக்கும், சிறு குழந்தையைப் போல. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 36ஆம் அதிகாரம். தாவீது ராஜா செய்த ஜெபமாக இந்த சங்கீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய துரோக பேச்சு எனக்கு தெரியும். துன்மார்க்கர் பேசுகிற பேச்சு அது எப்படிப்பட்டது? அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை அவர்கள் வார்த்தைகளின் பொருளை என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்று தாவீதையா சொல்லுகிறார். அப்படி என்றால் நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இது நமக்காக எடுத்துக்கொண்டு நாம் கவனிக்க வேண்டும். நம்மால் துன்மார்க்கருடைய பேச்சின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியும். யாராவது நம்மை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்து உள் மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியில் நடித்துக் கொண்டு நம்மிடம் பேசினால் அதை புரிந்து கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகளால் முடியும். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரோடு நெருங்கி வாழும் பொழுது, கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது, நீதிமானாய் நாம் இருந்தால் உண்மைக்கும் பொய்யுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். இது கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதமாய் இருக்கிறது. துன்மார்க்கனுக்கு அவனுடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. துன்மார்க்கன் கடவுளை நினைத்து பார்க்க மாட்டான். நம்மை படைத்து தெய்வம் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம் செய்யும் பாவத்திற்கும் தீங்குக்கும் பலனளிப்பார் என்ற உணர்வு அவனுக்கு இருக்காது. அவன் தானாக இந்த உலகத்தில் பிறந்து தானாக வாழ்ந்து தானாகவே எல்லாம் செய்வது போல தன்னைத்தான் நினைத்துக் கொள்வான். தெய்வத்தை குறித்து அவனுக்கு நினைவிருக்காது. தெய்வ பயம் என்பது அவனுக்கு துளியும் இருக்காது. அதனால்தான் துன்மார்க்கன் பாவம் செய்கிறான். துன்மார்க்கன் தீயவர்கள் தன்னுடைய அக்கிரமம் அருவருப்பானது, நாம் செய்வது அருவருப்பான காரியம் என்று அவர்களாகவே புரிந்து கொள்ளும் வரைக்கும் அவர்கள் அதை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு புரியும் நாளில்தான் அந்த பாவத்தை விட்டொழிப்பார்கள். அது புரியும் வரைக்கும் தனக்குத்தானே இச்சகம் பேசுவார்கள். தனக்குத்தானே இச்சகம் பேசுவது என்பது ஒரு சிரிப்பான காரியமா இருக்கிறது. தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு செயலா இருக்கிறது. அதாவது இது இச்சகம் பேசுவது என்ற வார்த்தையின் பொருள் பலரை, அதாவது அடுத்தவரை மயக்கும்படி ஆசை வார்த்தைகளை பேசுவது இச்சகம் பேசுவது. தனக்குத்தானே இச்சகம் பேசுவது என்றால் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது என்ற பொருள் வருகிறது. இது எப்படிப்பட்ட சிரிப்புக்குரிய காரியமா இருக்கிறது. அதே சமயத்தில் இதன் விளைவு மகா வேதனை உள்ளது. தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டு வாழ்கிற கொடுமையான வாழ்க்கையா இது இருக்கிறது. துன்மார்க்கர் இப்படிதான் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இல்லாத இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் விலகி விடுவார். அப்பொழுது காற்று இல்லாத இடத்தை காற்று நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இடத்தை பிசாசு நிரப்புவான். பொல்லாதவன் அந்த மனிதனை ஆட்கொண்டு அவனை பாவத்தில் வழி நடத்துவான். இதுதான் செயல்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. இப்படிப்பட்ட செயலுக்கு துன்மார்க்கன் இடம் கொடுத்து விடுவான். துன்மார்க்கரே இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வழிகளில் நடந்து தங்களை தாங்களே காத்துக் கொள்ள வேண்டும். அவனுடைய வாயின் வார்த்தைகள் வஞ்சனையுள்ளது, அக்கிரமமானது. வஞ்சனையாய் பேசுவான், அக்கிரமமாய் நடந்து கொள்வான். இது எப்படிப்பட்டதா இருக்கிறது? அக்கிரமம் செய்ய துணிந்து செய்வது வஞ்சனை பேச்சு. அப்படி என்றால் ஏமாற்றும் அளவுக்கு பேசுவது, எதையாவது சொல்லி மயக்கி பேசி எப்படியாவது ஏமாற்றி விடுவது. இப்படிப்பட்ட காரியத்தை துன்மார்க்கர் செய்வார்கள். துன்மார்க்கர் புத்தியாய் நடக்கவும் மாட்டார்கள், நன்மை செய்வதையும் விட்டு விடுவார்கள். துன்மார்க்கன் தன் படுக்கையிலே
அவன் யோசிப்பானான், சிந்திப்பானான். எப்படியெல்லாம் நாம் துன்மார்க்கமாய் செயல்படலாம் என்று யோசித்து திட்டமிட்டு செயல்படுவான். நல்லது இல்லாத வழி, தீமையான வழியில் நடந்து பொல்லாப்பை விடவே மாட்டானாம். இறுக்கி பிடித்துக் கொள்வான். துன்மார்க்கனுடைய செயலாய் இருக்கிறது. தன் படுக்கையிலே நினைத்து படுத்துக்கொண்டு திட்டமிட்டுக் கொண்டிருப்பானான். அந்த பொல்லாப்பை எப்படி விடாமல் இருக்கலாம் என்று. கர்த்தாவே, உமது கிருபை வான மண்டலம் வரைக்கும் இருக்கிறது. இன்று நமக்கு இது சுலபமான காரியம். ஓரளவு சுலபம் என்று சொல்லலாம். ஏனென்றால் விஞ்ஞான வளர்ச்சியுள்ள இந்த காலத்தில் விஞ்ஞானிகளின் டெலஸ்கோப் மூலமாக பல காரியங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. அதாவது வான மண்டலத்தில் இருக்கிற கேலக்சிகளை பற்றியும், கோள்களை பற்றியும், நட்சத்திரங்களில் ஏற்படுகிற மாற்றத்தை பற்றியும், பிளாக் ஹோல், நெபுலா போன்ற காரியங்களை குறித்து நமக்கு வெளிப்படையாக ஒரு போட்டோ ஆதாரத்துடன் நமக்கு காட்டப்படுகிறது. இதையெல்லாம் நம்மால் பார்த்து புரிந்து கொள்ள முடிகிறது. இதையெல்லாம் கவனிக்கும் போது கர்த்தருடைய கிருபை விளங்குகிறது. இன்றும் கூட விஞ்ஞானிகள் எல்லா இடத்தையும் ஆராய்ந்து பார்த்து ஒரு இடத்திலும் தண்ணீரும் இல்லை, காற்றும் இல்லை, மனித வாழ்வுக்கு ஏற்ற இடம் இல்லை. மிகவும் போராட்டமாக தான் இருக்கிறது. நாம் பூமியில் வாழ்வது போல வேறெங்கும் சுலபமாக வாழ முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வானமண்டலம் முழுவதும் இருக்கிறது. இதை பார்க்கும்போது கர்த்தர் நம்ம மேல் எவ்வளவு கிருபை வைத்திருக்கிறார் என்பது தெரிகிறது. பூமி எந்த அளவுக்கு நாம் பாதுகாப்பா இருக்கிறோம், நமக்கு ஏற்ற தட்பவெப்ப நிலையை கொடுத்து நம்மை பாதுகாத்து வருகிறார். அது மட்டுமல்ல, இன்னும் வானத்தில் பல ரகசியங்கள் இருக்கிறது. இந்த வசனத்தின் ஆழத்தை நாம் நோண்டி பார்க்கும் பொழுது அது எங்கேயோ போய் முடியும். வான மண்டலத்தில் இருக்கிற கிரகங்களின் அமைப்பு, அவைகளின் ஈர்ப்பு விசை, அவைகளுடைய செயல்பாடுகள், பிளாக் ஹோல் போன்ற காரியங்கள், அவைகள் அழிவுக்கு நேரானது. இப்படி ஒவ்வொரு காரியமும் யூனிவர்ஸ் விரிந்து கொண்டே போகிறது. நட்சத்திரங்கள் ஏன் இயங்கிக் கொண்டே இருக்கிறது? வானத்தில் உள்ளவைகள் எல்லாம் உயிரோட்டமாய் இருப்பதற்கான காரணம் என்ன? இப்படியெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் அது எவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தருடைய சுத்த கிருபை விளங்கும். அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று தாவீதையா அந்த காலத்திலேயே எழுதி வைத்திருக்கிறார். உங்களுடைய சத்தியங்கள் மேகம் மண்டலம் வரைக்கும், மேகம் வரைக்கும் எட்டுகிறது. அந்த அளவுக்கு உயர்வானது. கர்த்தருடைய சத்தியம் மேகம் வரைக்கும் உயர்ந்தது. அந்த அளவுக்கு மிக உயரமானது. கர்த்தாவே, உம்முடைய சத்தியம் விளங்குகிறது. உம்முடைய நீதி நியாயங்களின்படி நடக்கிறவர்களுக்கு நீர் தரும் ஆசீர்வாதம் அப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லும். கர்த்தாவே, உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போல் இருக்கிறது. மிக உயரமான பர்வதங்கள், இமயமலை, எவரெஸ்ட் சிகரங்கள் போன்ற அவ்வளவு உயரமான இடங்களைப் போல உம்முடைய மகிமை இருக்கிறது. உம்முடைய நீதி மகா பர்வதங்களைப் போல் இருக்கிறது. நீர் அந்த அளவுக்கு நீதியாய் நியாயம் தீர்க்கிறீர். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய நற்செயல்களுக்கும் தீய செயல்களுக்கும் கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறார். அந்த நீதி எப்படிப்பட்டதா இருக்கிறது? கொஞ்சம் நீதி அல்ல, ஓரளவு மட்டும் அல்ல, இவ்வளவுதான் என்று சொல்லும் அளவுக்கு அல்ல. பர்வதங்கள் பரியந்தம், மிக உயரமான சிகரங்கள் வரைக்கும் அவ்வளவு பெரிய நீதி. அப்படி என்றால் மிக துல்லியமாய் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். ஒரு மனிதன் செய்கிற நற்செயல்களுக்கு ஏற்ற பலனை கொடுப்பதா இருந்தாலும், தீய செயல்களை அவன் செய்யும் போது அவனுக்குரிய தண்டனையை கொடுப்பதா இருந்தாலும், மிக துல்லியமாக, மிக உயர்ந்த அளவுக்கு நீதியை செலுத்தி அந்த மனிதனை நியாயம் தீர்க்கிறார். கர்த்தர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார், எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். அவருடைய நீதி மகத்தானது. உமது நியாயங்கள் மகா ஆழமாய் இருக்கிறது. நீர் நியாயம் விசாரிக்கும் போது அது ஆழமாய், ஒரு ஒரு காரியம், ஒரு பிரச்சனை என்று வரும்போது அதை ஆழமாய் விசாரித்து, நன்மை தீமை அறிந்து, அதை தெரிந்து கொண்டு கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அவர் மேம்போக்காக ஒரு இருவர் தவறு செய்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் அதை மேம்போக்காக ஏனோதானோ என்று கேட்டு அப்படியே நியாயம் தீர்ப்பது அல்ல. மனிதர்களைப் போல கர்த்தர் ஆழமாய் விசாரித்து நியாயம் தீர்க்கிறார். அவருடைய நியாயங்கள் ஆழமாய் இருக்கிறது. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார், அது மிக ஆழமான நியாய தீர்ப்பாய் இருக்கும். இப்பொழுதும் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் பொழுது, சுனாமியோ, நிலநடுக்கமோ, எரிமலை வெடிப்போ இப்படியெல்லாம் ஏற்படும் பொழுது, புயல், புழுதி காற்று இப்படியெல்லாம் வரும்போது மக்கள் கர்த்தரை தூஷிப்பதும் பெருமையான வார்த்தைகளை பேசுகிறார்கள். கர்த்தருடைய நீதி நியாயங்களை அறிந்தவர் யார்?
இதெல்லாம் வருகிறது என்றால் அதற்கு முன்பாக மனிதன் என்னென்னலாம் செய்திருப்பான் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அங்கு அழிக்கப்பட்ட அந்த இடங்கள், பாதிக்கப்பட்ட இடங்களை விசாரித்து பார்த்தால் தெரியும். அங்கு அவ்வளவு பெரிய பாவங்கள் நிறைவேறி இருக்கும். அதை அழிக்கும்படியாகவே கர்த்தர் இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்களை அனுப்புகிறார். கர்த்தரை குறித்து குறை சொல்வதற்கும், எதிர்கேள்வி கேட்பதற்கும் மனிதனுக்கு எவனுக்கும் தகுதி கிடையாது. அதனால் அதை விட்டுவிட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆராய்ந்து வேண்டுமானால் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் நீரே காப்பாற்றுகிறீர். மனிதர்களாகட்டும், மிருகங்களாகட்டும், இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜீவன்களையும் கர்த்தரே காப்பாற்றுகிறார். கர்த்தாவே, உம்முடைய கிருபை மிகவும் பெரியது. அதனால் மனிதர்களாகிய நாங்கள் அண்டை அண்டிக் கொள்கிறோம். உம்முடைய சட்டைகளின் கீழ் ஒளிந்து கொள்கிறோம். நாங்கள் உம்முடைய கிருபையினால் பிழைத்திருக்கிறோம். கர்த்தரை நாம் அண்டி பிழைத்துக் கொண்டால் நாம் பிழைப்பதற்கு அது ஒன்றே வழி. கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். அவர் கிருபை நிறைந்தவர். அவரை நாம் துதித்து பாடி ஆராதித்து அவருடைய வழிகளில் நடக்க தொடங்கிவிட்டால் கர்த்தர் நம்மை முழுமையாய் பாதுகாத்துக் கொள்வார். எல்லா பொல்லாப்புக்கும் நீங்கி நம்மை காப்பாற்ற அவர் கிருபை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய கிருபையின் நிமித்தம் நாம் அவரை அண்டிக் கொள்ளலாம். அது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு. அதை நாம் பயன்படுத்திக் கொண்டு நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணம் தேவ பிரசன்னத்தினாலும் கர்த்தருடைய வரங்களினாலும் கிருபையினாலும் அவர் நமக்கு தருகிற எல்லாவித ஆவிக்குரிய காரியங்களினாலும் ஆவிக்குரிய பலன்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நாம் திருப்தி அடைவோம். திருப்தியாய் நம்மை போஷிப்பார். கர்த்தர் நம் சரீரத்தை மாத்திரமல்ல, நம் வயிற்றுக்கு ஆகாரத்தை மாத்திரமல்ல, நம் ஆத்தும பசியையும் தீர்க்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவருடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் நாம் திருப்தி அடைகிறோம். உன்னுடைய பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். பேரின்பத்தை கொடுத்து கர்த்தர் தருகிற பேரின்பம். உலக இன்பங்கள் சிற்றின்பங்கள் அவைகள் நிரந்தரமானவை அல்ல. கொஞ்ச காலம் வந்து போகிறது. அது நம்ம ஏமாற்றி விட்டு போகும். சில நேரம் வரும், சில துளிமணி நேரங்கள் இருக்கலாம், அது சென்றுவிடும். அந்த இன்பம் நிரந்தரமற்றது, எதுவும் நிலைத்திருக்காது. ஆனால் கர்த்தர் தருகிற இன்பமோ பேரின்பமாய் இருக்கிறது. அது நம்மை முழுமையாய் திருப்தி அடைய பண்ணும். திருப்தியாய் நம்மால் வாழ முடியும். அப்படிப்பட்ட பேரின்ப நதியினால் நம்மை திருப்திப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்தினால் வெளிச்சம் அடைகிறோம். இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவரை தான் குறிக்கிறது. ஜீவ ஊற்று என்று சொல்லும் போது பல இடங்களில் எசேக்கியேல் புஸ்தகத்தில் இருக்கிறது. வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும் என்று. அந்த ஜீவ ஊற்று என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஜீவ ஊற்றாய் இருந்து நம் தாகத்தை தீர்க்கிறார். அவரை நாம் அண்டிக் கொள்ளும் போது, அவரை நாம் நமக்குள் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தாகம் தீர்க்கப்படுகிறோம். நம் ஆத்தும தாகம் தீர்க்கப்படுகிறது. அப்படி என்றால் நம் மனம் திருப்தி அடையும். வாழ்கிற வாழ்க்கையில் மனம் திருப்தி அடையும். உலக காரியங்களினால் நம்முடைய மனம் திருப்தி அடையாது. ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். நிம்மதி இல்லாத ஒரு தன்மை இருக்கும். அல்லது ஏதாவது ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது எனக்கு தேவை தேவை என்று தோன்றிக் கொண்டே இருக்கும். இது பிசாசினால் ஆளுகைக்குட்பட்டவர்களின் மனநிலை அப்படி இருக்கு. ஆனால் கர்த்தரோ அப்படி அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வரும்போது நாம் திருப்தியாய் இருப்போம். வேறு எதையும் நம்மால் எதிர்பார்க்க தேவைப்படாது. அவர் போதுமானவராய் இருந்து நம்மை திருப்திப்படுத்துவார். கர்த்தர் போதுமானவர். அந்த ஜீவ ஊற்றானது கர்த்தரிடத்தில் இருக்கிறது. தேவனிடத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே அவர். அவர் நமக்குள் வரும்போது நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு ஆலோசனைக்காரராய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருப்பார். நோய்களை தீர்க்கிற மருந்தாய் அவர் மாறுவார். நம்மை எதிர்த்து வருகிற சத்துருக்களை அழிக்கும் யுத்த வீரராய் அவர் நமக்கு இருப்பார். நமக்கு எல்லாமுமாய் இருப்பார். நாம் அன்புக்கு ஏங்காதபடிக்கு நம்மேல் அன்பு கூறுகிற தேவனாய் அவர் இருப்பார். அவருடைய அன்பே நமக்கு போதுமானதாய் இருக்கும். அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாய் இருக்கும். நமக்கு எந்த குறையும் இருக்காது. அவர் திருப்தியாய் நம்மை பார்த்து கொள்கிற ஜீவ ஊற்றாய் இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது நம் மனம் திருப்தியாய் இருக்கும், சிறு குழந்தையை போல.
உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். நம் வாழ்க்கையின் மெய்யான ஒளியாய் தேவன் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது நம் வாழ்க்கை வெளிச்சம் அடைகிறது. நம் வாழ்க்கை வெளிச்சத்தில் நடப்பதைப் போல சுலபமானதாய் இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றிராத வாழ்க்கை என்பது மனிதனுக்கு இருளில் நடப்பது போல. எங்கு என்ன நடக்கும், எப்பொழுது என்ன நடக்கும் என்று எதுவும் தெரியாது. பல தடுமாற்றங்கள், பல தோல்விகள், பல காயங்கள். ஏனென்றால் இருளில் நடந்து தெருவில் சென்றால், ஒரு காட்டில் செல்கிறோம், மரங்கள் இடிக்கும், முள் குத்தும், கல் குத்தும், அடிபட்டு உதைப்பட்டு நாம் படாத பாடுபட்டு கொண்டுதான் கடந்து செல்ல வேண்டும். என்ன நடக்கும் என்று தெரியாது. நம் உயிருக்கு எப்பொழுது ஆபத்து வரும் என்று தெரியாது. இருளில் நடப்பதைப் போலதான் கர்த்தருடைய ஆவியை பெற்றிராத மனுஷனின் எல்லா மனிதர்களின் வாழ்க்கையும். எத்தனை கோடி மனிதர்கள் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கவில்லை என்றாலும் அவர்கள் நிலை அதுதான். எவ்வளவு கோடீஸ்வரனாய் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் படிப்பாளியாக விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவரை பெற்றிராத மனிதனின் மனம் துடித்துக் கொண்டுதான் இருக்கும். எந்த தெளிவும் இருக்காது வாழ்க்கையில். நாளை என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று புரியாது. வாழ்கிற வாழ்க்கையை வர்ற வழி நான் பார்த்து கொண்டு போகிறேன் என்று கண்ணை முடிக்கும். இருளில் தடவிக்கொண்டே திரிய வேண்டியதான். அடிபட்டால் அடிபட்டுக் கொள்ள வேண்டும். நல்லபடியாக செல்ல முடிந்தால் செல்ல வேண்டும். அது அவரவர் அந்தந்த நேரத்திற்கு என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டியதுதான். இது இருளின் வாழ்க்கை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரோடு, கர்த்தருடைய வெளிச்சத்தில் நாம் நடக்கும்போது, பரிசுத்த ஆவியானவரை பெற்று நடக்கும் பொழுது, நாம் வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் நமக்கு புரியும். நாம் எங்கு காலடி வைக்கிறோம் என்று தெரியும். நாம் எங்கு வைக்க வேண்டும், எங்கு வைக்கக்கூடாது என்று தெரியும். எதிர்காலம் தெரியும். நமக்கு வரப்போகிற துன்பங்கள் எது என்று முன்னமே தெரியும். நமக்கு என்ன காரியம் நடக்க போகிறது, நம் எதிர்காலம் என்ன என்பதை முழுமையாய் அறிந்து வெளிச்சத்தில் நடப்பது போல தெளிவாக நடக்கலாம். இந்த வழியில் நமக்கு பிரச்சனை வருகிறதா, அதற்கு முன்பே இந்த காரியத்தை நான் செய்து விடுவேன் என்று செய்து விடலாம். மிக துல்லியமாக, மிக அழகாக, ரசனையோடு, தெளிவாக, சுலபமாக நம் வாழ்க்கையை வாழலாம். பரிசுத்த ஆவியானவரோடு வாழும்போது அது மிக சுகமான வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கை, மிக கம்பீரமான வாழ்க்கையாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியை பெற்று வாழ்வோம். அவருடைய வெளிச்சத்தில் நடப்போம். அது சுகமான அனுபவம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும், உம்மை அறிந்தவர்கள் மேல் உம்முடைய கிருபையை காட்டும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் மேல் நீர் கிருபையாயிரும். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உம்முடைய நீதியை பாராட்டி அருளும். அப்படி என்றால் செம்மையான இருதயம் உடையவர்கள் என்றால் அன்பு நிறைந்தவர்கள், செழிப்பான இருதயம். அப்படி என்றால் அன்பு நிறைந்தவர்கள். அன்பு என்பது பரிசுத்தமான தேவ அன்பு. அந்த பரிசுத்தமான தேவ அன்பினால் நிறைந்தவர்கள் எல்லோருக்கும் நன்மை செய்வார்கள், ஒருவருக்கும் தீங்கு செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட நீதிமான்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். அப்படிப்பட்டவர்கள் மேல் உம்முடைய நீதியை விளங்க பண்ணும். அவர்களுடைய செயல்களுக்கும் அவர்களுடைய நினைவுகளுக்கும் ஏற்ற நல்ல பலன்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும். நாம் கர்த்தரை அறிந்திருக்கும் போது அவருடைய கிருபையையும், நாம் அவருடைய வார்த்தையின்படி செம்மையான இருதயம் உள்ளவர்களாய் பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்தால் அவருடைய நீதியையும் விளங்க பெற்றுக் கொள்வோம். பெருமைக்காரரின் கால் என் மேல் வராதபடிக்கும், பெருமைக்காரர்கள் காலை உயர்த்தி என்னை துன்பப்படுத்த வராதபடிக்கும், பெருமைக்காரர்கள் என்னை நோக்கி வராதபடிக்கும், துன்மார்க்கருடைய கைகளின் செயல்கள், அதாவது அவர்கள் எனக்கு துன்பம் விளைவிக்காதபடிக்கும், அவர்களுடைய செயல்களால் என்னை காயப்படுத்தாதபடிக்கும் என்னை காப்பாற்றி அருளும். தீயவர்கள் என் மேல் வந்து எனக்கு துன்பப்படுத்தாதபடிக்கு என்னை காப்பாற்றும். அக்கிரமம் செய்கிறவர்கள் ஒரே அடியாய் விழுந்து போனார்கள். அவர்கள் எழுந்திருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நிலை அவர்களுக்கு வந்தது. எவ்வளவு அருமையான வார்த்தைகள். கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் வழிகளில் நடந்து சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் நிறைவான வாழ்க்கையும் வாழ்ந்து முடிப்போம். கர்த்தரை விசுவாசிப்போம், வசனங்களை வாசிப்போம். தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் ஆவலாய் இருந்து அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். நான் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை சென்றடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.